அன்பான யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜநிலை என்றால் என்ன? ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடம் இதன் பெயர். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த நம்பரை வச்சு ஜோசியம் பார்க்குறவங்களாம் அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. இந்த நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடம் இதன் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அளவுகளை வைத்து தான் நம்ம ஒரு மனித ஜாதகத்தை வைத்து நம்ம அவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த எண்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம். அதன் மூலமாக அவங்க வைத்திருக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்கணும் என்பதை நம்ம தெரிந்து அதற்கு பலன் அளித்த பிறகு அவர்களுக்கு நம்பர்கள் நம்ம நம்பர்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதைத்தான் நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடம் நம்ம சொல்லியிருக்கோம். இது எதெல்லாம் நம்மளுக்கு குறிக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அனைத்து விஷயங்களும் அந்த ஜாதகத்திற்கு பொருந்தும். அந்த ஜாதகத்தை வைத்து அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம எடுத்து ஆய்வு செய்து நம்ம சொல்லிடலாம். அதே போன்று தான் அவர்களுடைய ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு அவர்களுடைய கடைசி அந்திம காலம் வரைக்கும் அவர் பயன்படுத்தக்கூடிய எண்களை நம்ம சரியாக பயன்படுத்த சொல்கிறோம். அப்போ இந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அவர்கள் எதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விதி கொடுப்பனைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ விதி கொடுப்பனை எப்படி இருக்கிறதோ, அதாவது டேட்டு, அந்த மாதம், வருடம், இதை மூன்றையும் சேர்த்தாதான் உங்களுக்கு விதி கொடுப்பனைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த விதி கொடுப்பனை நன்றாக இருந்தும் நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தாலும் நம்ம நம்பர்களை நம்ம மாற்றி நம்ம அதை எடுத்து அதை பயன்படுத்த சொல்கிறோம். அதே போல தான் அவர்களுக்கு சரியில்லை அப்படின்னாலும் அவர்களுக்கு இந்த எண்களை அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம அதில் எப்படி இருக்குன்ற பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நம்ம நம்பர்களை மாற்றி அமைத்து கொடுக்குறோம். இப்படி எண்களாக நம்ம எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெயர்களாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த உடனே நம்ம குழந்தைக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமராலஜி பிரகாரம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எடுத்து நம்ம கொடுக்குறோம். அப்போ நியூமராலஜி பிரகாரம் நம்ம வைக்கக்கூடிய பெயர்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமே. அந்த ஜாதகருக்கு சாதகமாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக வேண்டும் என்பதுக்கு தான் நம்ம பெயர்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். முதல்ல பெயர், அந்த பெயர் முடிந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு லெவலுக்கு வருவாங்க. அதாவது படித்து முடித்து அடுத்து அவர்கள் ஒரு வேலைக்கு போகும்போது அவர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை நாம் அணுகுமுறையை அணுக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அவர்கள் முதலில் வைத்திருக்கக்கூடியது ஃபோன் நம்பர். அப்போ ஃபோன் நம்பரை நம்ம அவர்களுக்கு உண்டான எண்களாக நம்ம பார்த்து அமைத்து கொடுக்க வேண்டும். அப்போ ஃபோன் நம்பர் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் மட்டும் அல்ல, அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், வேலை கிடைத்த பிறகு அவர்களுக்கு அடுத்து ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அந்த திருமணத்திற்கு அவர்களுக்கு சரியான தேதியாக நம்ம அமைத்து கொடுக்க வேண்டும். அப்போ தேதியை வைத்தும் நம்ம அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்துடலாம். அப்போ சரியான தேதியில் நம்ம ஒரு திருமணம் செய்தோம் அப்படின்னாக்கும், அந்த திருமண வாழ்க்கை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். அடுத்ததாக அவர்களுக்கு குழந்தை பிறப்பு. அப்போ அந்த குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குழந்தை பிறப்பிற்கு அவர்கள் இந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது நேர காலங்கள் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு அதுவே போல் ஒரு பெயர்களை நம்ம அமைத்து கொடுக்க வேண்டும். அப்போ பெயர்களை அமைத்து கொடுத்த பிறகு அவர்கள் தொழில் இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு அந்த குழந்தை பிறப்பு முடிந்த உடனே அவர்களுக்கு அடுத்து தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த தொழில் வளர்ச்சிக்கு நம்ம அவருடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம எடுக்க வேண்டும். அப்போ அந்த ஜாதகத்தை வைத்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி ஆய்வு செய்து அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு நல்ல எண்களாகவும் நல்ல ஒரு நிறுவனத்திற்கு பெயர்களாகவும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இந்த ராஜ நிலை சார்ந்து நம்ம நம்பர்களாக நம்ம எடுத்து அவர்கள் பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நிறுவனத்திற்கும் நம்ம பெயர் வைத்து கொடுக்கலாம்.
அப்போ பெயர் வைத்து கொடுக்கக்கூடிய அந்த பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது எண்களாக நம்ம வந்து எடுத்து அது சரியான எண்களா அப்படின்றத பார்த்து நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம். இப்படி நம்ம வந்து இந்த நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர், அடுத்து வந்து பெயர், இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்குது. அதற்கு அடுத்ததாக நம்ம வந்து வீட்டிற்கு அப்படின்னு பார்க்கும்போது வீட்டிற்கு இருக்கக்கூடிய இந்த நிலை அளவுகளை நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டும். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டில் அந்த நிலையின் வழியாகத்தான் நம்மளுக்கு பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சரியான அளவுகள் ரீதியாக நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்படின்னாக்கும் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அப்படி சரியான அளவுகளில் அங்கே வந்து காற்றுகள் பிரபஞ்சம் உள்ளே வரல அப்படின்னாக்கும் அந்த அளவுகள் என்ன அளவுகள் இருக்கிறதோ அந்த அளவுகள் சார்ந்த பிரச்சனை அந்த வீட்டுக்குள் அங்கே வந்து நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாருமே இன்றைக்கி வந்து வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க. வாஸ்து பார்க்காம யாருமே கட்டுறதில்லை. வாஸ்து பார்த்து கட்டினாலும் கூட அந்த வீட்டில் போன பிறகு அங்கே வந்து கடன் பிரச்சனை, இங்கே பிரச்சனைகள் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அது என்ன காரணம் அப்படின்றத முதல் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுக்க போகும்போது தான் இந்த அளவுகள் சரியாக இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ ஒரு பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமுக்கு அந்த கதவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கீழே வந்து அது தடை அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை வைப்பது இல்லை. இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு கேட்டால் டைல்ஸு கிரைனைட் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் அவசியம் அங்கே வந்து ஒரு கட்டை ஒன்று வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கும்போதே அந்த கட்டையை தாண்டி தான் நம்ம வந்து காலை எடுத்து வைக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு முதல் படி அப்படின்றதே நம்மளுக்கு அதுதான். அப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். மெயின் கதவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்கேயே அவங்க வந்து கட்டை வைக்கிறது, அப்படியெல்லாம் வைக்காமல் இருக்கக்கூடாது. அந்த கால வீட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லா வீட்டுகளையும் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அந்த தடை அப்படின்ற ஒரு விஷயம் கீழே இருக்கும். எந்த வீட்டுக்கு போனீங்கன்னாலும், பழைய காலத்து வீட்டுக்கு போனீங்கன்னாலும் அங்கே நிலை வாசலுக்கு கீழே கட்டை வரும். ஒரு பெட்ரூமுக்கு போனீங்கன்னாலும் அங்கேயும் கட்டை வரும். அப்போ எந்த ஒரு ரூமுக்குள்ளே நம்ம போகிறதா இருந்தாலும் அந்த கட்டையை தாண்டி தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போவோம். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் எதுவுமே வெளியே வராது தான் நம்ம இருக்கணும். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளியே ரகசியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் நடக்கக்கூடிய எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வராது. இதுவே வீட்டுக்கு அந்த மெயின் கதவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்கக்கூடிய நிலை வாசலில் கூட கீழே இருக்கிறது இல்லை. அந்த மாதிரியான வீடுகளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்தாலும் வீட்டுக்கு வெளியே, அதாவது வீதிக்கு வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ வந்து இந்த பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம தான் ஏற்படுத்தி கொள்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளாகவே நமக்கு சாதகமாக ஒவ்வொரு செயல்களையும் செய்து அதில் நம்ம வந்து சிக்கிக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஆல்ட்ரேட் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த ராஜ நிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடத்தின் மூலமாக நாங்கள் உங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஒரு வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நம்ம வந்து ஒரு வர்ணம் அடிக்கணும் அப்படின்னாக்கும் அதையும் சரியான ஒரு கலர்களாக நம்ம வந்து தேர்வு செய்து தான் அடிக்கணும். ஏதோ ஒரு கலர்களில் நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டில் பல கலர்கள் நீங்கள் அடிச்சிங்கனாக்கும் பல கோணங்களில் தான் அங்கே போயிட்டுருக்கும். மன எண்ண ஓட்டங்கள் அனைத்துமே பல கோணங்களாக மாறிக்கொண்டு போகும். அதனால் நீங்கள் வந்து பல கலர்களை அடிப்பதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையில் என்ன நமக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை சார்ந்த வர்ணங்களாக நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய மன எண்ணங்களும் மன சிந்தனைகளும் ஒரே நிலையாக இருந்து நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதுவும் உறுதுணையாக இருக்கும் என்பதற்காக நம்ம இந்த வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னமும் பல விஷயங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. அப்போ ராஜ நிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னமும் பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.